29/4/2025 விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. மேஷத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், கடகம் செவ்வாய் நீச்சம், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ஆட்சி கூட ராகு, மீனத்தில் புதன் சுக்கிரன் கூட நீச்ச புதன். மேஷராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். ராசிக்குள்ள உச்சம் பெற்ற சூரியனும் 11ஆம் அதிபதி ஆட்சி, 12ல் உச்சக்கிரகம், தனஸ்தானத்தில் தனக்காரகனும் உச்ச சந்திரனும் குரு சந்திர யோகம். இந்த சதுரங்க 4 வகையான சதுர், 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் தான். இந்த 4 வகையிலையும் பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபம் ராசியில் குருவும் கூட சந்திரனும் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் அதிபதியும் ராசியாதிபதி உச்சம் பெற்று கூட 5ஆம் அதிபதி நீச்ச பங்கம் அப்படின்னு பொருளாதார மேம்பாடு நினைப்பாருக்கும். குறிப்பாக பூரி சொத்தில் வில்லங்க இருந்து கிளியர் ஆகிடும். மிதுனம் ராசியாதிபதி 10ல் உச்ச சுக்கிரன், அவர் 5ஆம் அதிபதியும் கூட. ராசிக்கு 4க்கும் உடைய புதன் நீச்சம் அடைஞ்சு உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக சிறு சங்கடங்கள் இருக்கும். பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார். பாக்கியஸ்தானம். ஏதாவது கோயிலுக்கு போகிறது, சுபகாரியங்கள் செஞ்சு தனக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நாள் இன்னைக்கு இந்த மிதுன ராசி நண்பர்கள். கடகம் ராசியாதிபதி சந்திரன் 11ல் உச்சமாக உட்காந்துருக்கார், கூட குரு உட்காந்துருக்கார். லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம். பணமழை பொழியும் இந்த கடகராசி நண்பர்கள். 8ல் சனி ஆட்சியாக உடல் ரீதியாக ஏதாவது உடல் சோறுவதற்கும் சரியாயிடும். சிம்மம் ராசியாதிபதி உச்சம், ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி ஆட்சியாக இருந்து வெளிவட்டாரங்கள் சிறப்பாக இருக்கு. நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு கை தூக்கி விடுவாங்க இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ல் ராசியாதிபதி 9ல் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். கன்னி ராசியாதிபதியும் 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியும் இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்ற சுக்கிரனும் ராசி அதிபதி உட்கார்ந்துருக்கிறார் 7ல். நண்பர்கள் வட்டாரம்
மனைவி, இந்த 2 வகையிலையும் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு. 7ஆம் இடம் வெளிவட்டாரங்கள், நண்பர்கள் வெளிவட்டாரமும். ராசியாதிபதி நீச்சமாக மனைவிக்குள்ளே ஏதாவது சிறு சிறு சங்கடங்கள் வந்து இந்த விலகும், உதவி செய்வாங்க. துலாம், ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 1க்கும் 8 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 6ல் உட்காந்துருக்கிறார். ஏதாவது ஒரு மனசோர்வு இருந்துகிட்டே இருந்து, குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம், ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல். ஆனால் எதிர்துருவ கிரகங்கள் ரெண்டும் ஏதாவது மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது பின்னாடி தனக்கு சாதகமாகவே அமையும். விருட்சிபம், ராசியாதிபதி நீச்சம், ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சமாக இருந்து 6ல், அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். இன்னைக்கு 10ஆம் அதிபதி ராசிக்கு 6ல் உட்காந்துருக்கார். சுபக்கடன் வாங்கக்கூடிய ஒரு யோகமான நாள் இன்னைக்கு. சுபக்கடன் வாங்கக்கூடிய யோகமான நாள். தனுசு, ராசியாதிபதி குரு 6ல், 6ஆம் அதிபதி 4ல், 11க்கும் 6 ஒரு 4ல், 1க்கும் 4 குரு 6ல். இந்த தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம் ஒரு சிறப்பான யோகம். ஆண் கிரகத்தில் தலைவர் குரு, பெண் கிரகத்தில் சுக்கிரன். இவங்க பரிவர்த்தனை யோகம் வெளி மாநிலம், வெளி மாவட்டம், குறிப்பாக கோடை வஸ்தலம், மனமகிழ்விடம், இங்கெல்லாம் போயிட்டு வர ஒரு சூழல் ஏற்படும் இன்னைக்கு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம், 2ல் ராகு, தனஸ்தானத்தில், தனஸ்தான் 2ஆம் அதிபதி சனி ஆட்சி. ராகு எதையும் பெருசு பண்ணி கொடுக்கக்கூடியது, அக்காதிபதினு சொல்லக்கூடிய, குறிப்பாக பொருளாதாரம் சற்று மேலோங்கி நிற்கும். இந்த ராசிக்கு முழு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 3ல் உட்காந்துட்டு, அது 5க்கும் 10 ஒரு 3ல், 3ஆம் அதிபதி 5க்கு போகிறார். சகோதரஸ்தானத்தில் உடன்பிறப்புகளால் அனுகூலமான நாள். உடன்பிறப்புகளால் அனுகூலமான. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக உட்காந்து 11க்கும் 4 செவ்வாய் நீச்சம் அடைஞ்சனால அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்து விலகும். கும்பம், ராசிக்குள்ள ராசியாதிபதி ஆட்சி, வக்கரக்கிரகமான ராகு கூட இருக்கார். மனக்குழப்பங்கள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய வெளிவட்டாரங்கள் மிக சிறப்பாக இருக்குது. 3ல் மறைஞ்சு உச்சமாக உட்காந்து, 7ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 3ல் வலிமையாக உட்காந்துட்டு வீர தீரம் துணிஞ்சு எதையும் அசாத்தியமாக செஞ்சு முடிச்சுட்டு வெளில வருவீங்க. தனஸ்தானத்தில் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்து திடீர் வரவு, பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். திடீர் வரவு, திடீர் பணங்கள் இன்னைக்கு உண்டு உங்களுக்கு இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. மீனம், ராசிக்குள்ள உச்ச சுக்கிரன், நீச்ச புதன், நீச்ச பங்க ராஜயோகன் புதன். 7ஆம் அதிபதி வரார். 7ஆம் அதிபதி நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்ல பண்ணுவேன். மறைந்த புதன் நிறைந்த தனம். மனைவி கணவன் அல்லது சண்டை இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சிறு சிறு பிணக்குகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மதியானத்துக்கு மேலே விலகிடும்.
தனஸ்தானத்தில் பார்த்தா உச்ச சூரியன் 6ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். கடன் இன்னைக்கு அடையும். கடன் இருந்தால் இன்னைக்கு ஓடி விலகிடும் உங்களுக்கு. மொத்தத்தில் இன்றைக்கு சிறப்பான நாள். நாளை சந்திப்போமா?